தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர பேரவை கழக நிர்வாகிகளுக்கும், எல்லா கிராம மக்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மதுரை மண்ணின் மைந்தர், உங்கள் வீட்டு பிள்ளை புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு நம்ம வெள்ளாரப்பட்டி கிராமத்துல மக்களோட மக்களாக நின்று உங்களுக்காக குரல் கொடுக்க, நம்ம மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க இன்னைக்கு மதுரை மண்ணின் மருமகளாக, உங்கள் சகோதரியாக, உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம கேப்டன் எங்கேயும் போல, அவருக்கு உலகத்திலேயே பிடிச்சது மதுரை தான். அவர் ஆன்மா இங்கதான் இருக்கு. நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு. அதனால மதுரை மக்களே, நம்ம வெள்ளாளப்பட்டி மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் எப்ப வரணும்ன்றது கடவுள் எழுதப்பட்ட ஒரு விதி. இன்னைக்கு நான் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்ற வெற்றி செய்தி வெகு விரைவில் உங்களுக்கு வரும் என்பதை உறுதியா இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் இப்ப அரிட்டாப்பட்டியில பேசிட்டு, இப்ப வெள்ளாளப்பட்டியில நம்ம முருகரை தரிசிச்சுட்டு என் மக்களை சந்திக்க இங்க உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுதான். கேப்டனும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் தான். என்னைக்கு கிராமங்கள் நல்லா இருக்கும், அன்னைக்குதான் நம்ம தமிழ்நாடு சிறந்ததாக இருக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு டங்ஸ்டன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு மண்ணை ஆய்வு செய்யற அப்படின்னு வந்து இன்னைக்கு அப்படியே உள்ள நுழைஞ்சு மண்ணை ஆய்வு செய்து 2000 ஏக்கர், இப்ப 5000 ஏக்கர் அளவுக்கு இன்னைக்கு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்மளுடைய தாலுகாவையே சூறையாடி இந்த மண்ணின் மகிமையை நமக்கு நிச்சயமாக நமக்கு தெரியும். இந்த மண்ணு தான் நமக்கான உயிர், இந்த மண்ணு தான் நமக்கான உணவு. இந்த மண்ணை எந்த காலத்துக்கு கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது. கிராமங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் என்பதை உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ 48 கிராமங்களும் ஒன்று சேர்ந்து இங்க மேலூர் தாலுகாவில் டங்ஸ்டன் திட்டம் நிச்சயமாக வராது என்பதை மத்திய மாநில அரசுகள் உறுதியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலினுக்கு வெள்ளாளப்பட்டி மக்கள் சார்பாக இங்கிருந்து நான் குரல் கொடுக்கிறேன். நாளைக்கு சட்டசபை முடிவதற்குள்ளேயே மேலூர் தாலுகால டங்ஸ்டன் திட்டம் வராது. இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும். மத்திய அரசுக்கும் நான் இங்கிருந்து சொல்ற மக்கள் சார்பாக இந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது என்று நிச்சயமாக வெறும் மிகையில் அறிவிப்பு வர வேண்டும். நான் ஏதோ இன்னைக்கு வந்த மைக் முன்னாடி நின்ன பேசின இதோட போயிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் கேப்டன் எவ்வளவு ஒரு தைரியமானவர், கெத்தானவர். அதேதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சென்னையில இருந்தாலும் இங்க நம்ம கிராமங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நேத்து நாம எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் பேரணி நடத்துறீங்க இல்லையா, அது டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிருக்குது. நேற்று நாம ஜெயிச்சிட்டோம். உறுதியா நேற்று ஜெயிச்சிட்டோம். அதனால நான் சொல்றேன், ஏதோ பெண்கள் தானே சும்மா அப்படி கூடுவாங்க, காசு கொடுத்தா போயிடுவாங்க மட்டும் கனவு காணாதீங்க. இந்த தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், ஓட்டு போடுறவங்க கிடையாது. இது மண்ணுக்கு மகிமையை தெரிந்த மக்கள் இவங்க. அதனால நிச்சயம்
இந்த திட்டம் இளைஞர்களும் ஆண்களும் சகோதரிகளும் ஒன்று திரண்டு கையில் எடுத்திருக்கிற திட்டத்துக்கு முழுமையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொன்ன நிற்கும். நிச்சயமா சொல்றேன், நாளைக்கு இந்த திட்டம் ரத்து இல்ல, இங்க மண்ண நோன்றன் ஏதாவது ஜேசிபி வந்தா முதலால நான் தான் தரையில படுத்து ஒன்றுக்காக போறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, என் உணர்வு. அப்படி என்ன வந்து முதல்ல ஜேசிபில எடுக்கணும், அப்படி இந்த மண்ணை எடுக்கட்டும் பார்ப்போம். என் தாய்மார்கள், என் சகோதர சகோதரி இளைஞர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணை யாரும் தொட முடியாது என்பதை சொல்றேன். இது என்ன சாதாரண பூமியா? சிவன் வாழ்கின்ற பூமி, மதுரை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற பூமி இது. நான் ஒரு முறை மதுரைக்கு வரும்போது வியப்பா நான் பார்ப்பேன். ஒரு பக்கம் சிவன் மலை, ஒரு பக்கம் மீனாட்சி, ஒரு பக்கம் ஆனமலை, ஒரு பக்கம் திருப்பரங்குன்ற மலை. இந்த சிவன் குடும்பமே இங்கு இருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி. கேப்டன் பிறந்த புண்ணிய பூமியிலே உலகமே இன்னைக்கு மதுரைக்காரரை பற்றி பேசுதுன்னா அதுதான் இந்த மதுரை மண்ணுக்கான பெருமை. நம்ம இந்த ஜாதி இல்ல, மதம் இல்ல, கட்சி இல்ல, எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் நம் மண்ணை காக்கும் மக்கள் என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே உறுதியாக, ஏன்னா நம்ம பெண்கள் ஒண்ணு சாதாரணம் கிடையாது. அவங்களுக்கு விளக்கமாற பிடிக்கவும் தெரியும், வேல் கப்பை அடிக்கவும் தெரியும். ஏன்னா புலிய முறத்தால் அடிச்சு வரட்டிய வீர பரம்பரை நம் பெண்கள், வீரப்பறவை பெண்கள் பரம்பரை. அதனால நான் சொல்றேன், மக்களுக்காக தான் இங்க எந்த திட்டமும், மக்களை எதிர்த்து இங்க எந்த திட்டமும் வந்தால் அந்த திட்டம் தோல்வி உறும் என்பதற்கு இங்க நம்ம மேலூர் தாலுக்கால டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. மக்கள் எதிர்ப்பை மீறி இங்க எதுவும் நடக்காது என்பதை நிச்சயம் நாம நிரூபிப்போம் என்பதை உங்களுக்கு சொல்றேன். 48 கிராமத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் உறுதி அளிக்கிறேன், நிச்சயமாக அந்த திட்டம் இங்க வர விட மாட்டோம். நான் வந்து நாளை மறுநாள் மிக மிக முக்கியமான ஒருத்தரை மக்கள் சார்பா சந்திக்க போறேன் சென்னை. யாருக்காக? நம்ம மக்களுக்காக, நம்ம மண்ணுக்காக. அவர்களை சந்திச்சு நான் கொடுக்க போற மனுவும், இப்ப உங்க எல்லாரோடும் சேர்ந்து நான் எடுத்துக்கொள்கின்ற இந்த புகைப்படமும் டெல்லியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அது போய் சேரும். அந்த திட்டம் நிச்சயமாக ரத்து செய்யப்பட்டது என்பதை உறுதியாக அவங்க அறிவிக்கணும். அதே மாதிரி தமிழக அரசும் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதையும் அறிவிக்க வேண்டும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்ப அரிட்டாப்பட்டி போயிட்டு தான் வந்த, உள்ள போற அந்த அரிட்டாப்பட்டின்னு ஒரு போர்டு கிராம என்ட்ரன்ஸ்ல நான் பார்த்தேன். ஆனா தமிழ்ல மேல அரிட்டாப்பட்டின்னு எழுதியிருக்கு, கீழே இந்தியில எழுதியிருக்காங்க. நான் தமிழ்நாடு முழுக்க கேப்டன் கூட எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனா எந்த கிராமத்திலையும் நம்ம கிராமத்து பேரும் இந்தி பேரும் எங்கேயுமே எழுதல. அப்பதான் எனக்கு சந்தேகம் வருது. இப்ப ஆட்சி செய்பவர், இப்ப எம்எல்ஏ இருக்கிறவர் யாரு? திமுகவை சேர்ந்தாங்க. அப்ப திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன் இந்தியில எழுதுறீங்க? எங்க இந்தியில எழுதுனாலும் அழிக்கிறீங்களா போய்? ஏன் கிராமத்து போல இந்தியில யார் உங்களுக்கு எழுத அனுமதி கொடுத்தாங்க? அப்போ இங்க டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வருவதற்காக இந்தியில எழுதிருக்கீங்களா அப்படின்ற பதில மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க எதுக்காக இந்தியில எழுதுறீங்க? இந்திக்காரங்க வந்து இங்க எங்க மண் வளத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க. நாங்கெல்லாம் என்ன வெட்டி பயல்களை இங்க வந்து உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க? டங்ஸ்டன் இல்ல, உங்க டங்கு வர கண்டிப்பாக இது நடக்கும். அதனால வீண் கனவெல்லாம் இங்க நடக்காது. ஒட்டுமொத்த தாய் குலங்களும் சகோதர சகோதரிகளோட இணைஞ்சு இந்த திட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வெகு விரைவில் வரும் என்பதை என் சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தலைவர் கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க, இந்த நிலைமை நம்ம மக்களுக்கு வந்திருக்காது. என் மக்களே மக்களே உங்களை தங்களை தட்டில தாளாட்டுவேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கல,
வாய்ப்பை கொடுக்கல, அவர் கல்லு மாதிரி எரிஞ்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவர் மறைஞ்ச பிறகு அவர் அருமை பெருமை மக்களுக்கு பூரா உலகம் பூரா தெரியுது. இப்ப நம்ம எரிஞ்சது கல்லுல, அது வைரம், விலை மதிப்பே இல்லாத அது ஒரு தெய்வம். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. நழுவ விட்ட வாய்ப்பை நீங்க மறந்துடக்கூடாது. மக்களும் கிராமங்களும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்ல முடிவாக எடுக்கணும். இந்த நிலை இனி எந்த கிராமங்களுக்கு வரக்கூடாது என்பதை நான் சொல்றேன். நான் அரசியல் பேச வரல. நான் இங்க நிக்கிறது யாருக்காக? இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்லை. தேர்தல்கள் வரும் போகும், அப்ப அதை பார்த்துக்கலாம். ஆனா நிச்சயம் டங்ஸ்டன் திட்டம் இங்கு வர விட மாட்டோம் என்பதை உறுதியா சொல்றேன். எனவே நாளை மறுநாள் யாரை சந்தித்து நான் மனு கொடுக்க போகிறேன் அப்படிங்கறத நிச்சயம் நீங்க தொலைக்காட்சியில பாப்பீங்க. அன்னைக்கு தெரியும் நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது. டெல்லி வரை அது போய் சேரும். நிச்சயம் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்பதை இங்க நான் வெள்ளாளப்பட்டியில இருந்து பேசுறது ஆட்சியாளர் காதுல விழுகும், மத்திய அரசுக்கும் காதுல விழுகும். அதனால நீங்க யாரும் பயப்படக்கூடாது. நான் இப்ப அரிட்டாப்பட்டி போறப்ப எல்லாரும் கைப்பிடிச்சு அழுதாங்க. எங்க மண்ணுமா, எங்க சோறு போடுற பூமிமா, இத நிச்சயம் அவங்க கை வைக்க கூடாது. நான் சொல்றேன், நிச்சயமாக ஒருத்தர் இங்க வந்து கை வைக்க விட மாட்டோம். ஏன்னா இது என்ன சாதாரண பூமியா? ஒரே ஒருத்தர் கிரானைட் எடுக்கிறேன்னு ஒருத்தர் கை வச்சாரு, என்ன ஆச்சு? அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்த 48 கிராமத்தை சுத்தி யார் இருக்காங்க? நம்ம காவல் தெய்வங்கள் இருக்காங்க. இது சாதாரண பூமி இல்ல, இது புண்ணிய பூமி. காவல் தெய்வங்கள் பார்க்கின்ற பூமி. அப்படி யாரும் இங்க வந்து டக்குனு உங்க மண்ணையோ உங்க பொருளையோ உங்க நிலத்தையோ யாரும் எடுக்க முடியாது. அதனால இங்க எல்லாம் உறுதியா இருங்க, தைரியமா இருங்க. நிச்சயமாக இந்த கிராமத்து பெண், உங்கள் வீட்டு மருமகள், உங்கள் சகோதரி உங்களுக்காக என்னைக்கும் துணை நிற்பேன் என்று உறுதியா சொல்றேன். இங்க என்னோட வந்திருக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர், என் தம்பி பிரபாகரன், அதே மாதிரி இன்னைக்கு தேமுதிக, அதிமுக அத்தனை அம்பலதாரர்கள், அனைத்து கிராம மக்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லி நிச்சயம் நாம ஜெயிப்போம். இந்த திட்டம் ரத்து செய்யப்படும். இது வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் வரை நாம் ஓய மாட்டோம் என்பதை கூறி, நம்ம கேப்டன் எப்போது சொல்றது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடா, நம் மண்ணையும் மக்களையும் காப்போம் 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரோடையும் சேர்ந்து நான் புகைப்படம் எடுத்துக்க போறேன். எல்லாரோடையும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்குவேன். இது டெல்லி வரைக்கும் அந்த புகைப்படம் போகுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.